ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1969வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்தின் 2ஆம் திருமொழி பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே இன்றைக்கு முதல் பாசுரம், தலைவி பிரிவாற்றாமல் வருந்தி கூறக்கூடிய பாசுரம் இது. இந்த பாடலிலே பரகால நாயகி அன்றிலின் குரலுக்கு நொந்து எம்பெருமானோடு சேர்த்து வைக்க வல்லவர் யாரோ என்று வருந்தி இருக்கும் திறன் உணர்த்தப்படுகிறது. அன்றில் பறவையின் குரல் என்னை நலிகிறது, இந்த கூட்டை யார் பிரிப்பார்கள் என்று கேட்கிறாள் நாயகி, பரகால நாயகி. குன்றம் எடுத்து மழை தடுத்து இளையாரோடும் குன்றம் எடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான். முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்க கிற்பவர் ஆர்கொலோ என்று கேட்கிறாள். பெண்ணை என்றால் பனைமரம் என்று பொருள். பனைமரத்தின் மேலே அன்றில் பறவை இருக்கிறது. அந்த பறவையின் கூட்டிலிருந்து அதனை பிரித்து அன்றில் பறவையை வேறெங்காவது அனுப்புவதற்கு யாராவது முடியுமா என்று கேட்கிறாள். குன்றம் எடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான். முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்க கிற்பவர் ஆர்கொலோ. கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து மழையை தடை செய்தான் கண்ணன் எம்பெருமான். அயர்பாடியிலே இந்திரன் அடைமழை பொழிவித்த போது குன்றம் எடுத்து மழை தடுத்தான். அதுதான் முதல் வரியிலே 3 இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குன்றம் எடுத்து மழை தடுத்து, அதற்கு பின் இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால். மன்றில் என்பது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இடம், எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடம். அந்த மன்றில் அங்கே இளைய பெண்களுடன் ஆய்ச்சிமாருடன் குறவை கூத்து ஆடினான். அப்படி குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான், என்னை மயக்கிவிட்டான். முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்க கிற்பவரார்களோ. முன்றில் என் வீட்டுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய பனைமரத்தின் மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை யார் பிரிக்க முடியும் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து மழையை தடை செய்தவனாயும் இளம் பெண்களோடு நார்ச்சந்தியிலே கைகோர்த்து குறவை கூத்தாடினவனாயும் உள்ள கண்ணபிரான் என்னை மதிமயங்க பண்ணிவிட்டான். வாசலிலே தனியே நின்ற பனைமரத்தின் மீது இருந்து கொண்டு அஞ்சாமல் துன்புறுத்துகின்ற அன்றில் பறவையை கூட்டில் இருந்தும் பிரித்து விட வல்லவர் யார் இருக்கிறார்கள்? யாரோ அவர் அறியேன் என்பதுதான் இந்த பாடலுடைய பொழிப்புரையாகும். கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து 7 நாட்கள் ஒருபடியாக தாங்கி நின்று இந்திரன் பெய்வித்த கல் மலையிலிருந்து கோவலரையும் கோனிரையையும் காத்து அருளினவனும் ஆயர் மங்கையருடன் பலர் காணும்படியாக குறவை கூத்தாடினவனுமான கண்ணன் எம்பெருமான் என்னை இப்படிப்பட்ட பிரிவு துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டானே என்பன முன்னடிகள். ஆனை தொழில் செய்தும் அடியார்களை காத்தருளினவன் அல்லவா அவன். தன்னை உகந்தவர்களுடன் ஒன்றாக கலந்து பரிமாறுவதற்கு பாங்காக பல வடிவங்கள் கொண்டு அங்கனாம் அங்கனா மந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சந்தனோ ரங்கதா என்று சொல்லும்படியாக ராசக்கிரீடை செய்து அருளிய ரசிகன் அல்லவா அவன். இது எப்படி ராசக்கிரீடை எப்படி என்றால், ஒரு கண்ணன், ஒரு ஆய்ச்சி, ஒரு கோபிகை, அப்புறம் ஒரு கண்ணன், அப்புறம் ஒரு கோபிகை, கண்ணன் கோபிகை, எல்லாரும் கைகூர்த்து கொண்டு வட்டமாக இருந்து கொண்டு அப்படியே ஆடிக்கொண்டே போவார்கள். அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ மாதவம் மாதவன் சந்தரே நாங்கதா என்று ராசக்கிரீடை செய்வதாக பாகவதத்திலே அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறோம். அப்படி
அவர்களுடன் சேர்ந்து ஆடியவன் அல்லவா, ராசக்கிரீடை செய்து அருளின ரசிகன் அல்லவா அவன். இப்படிப்பட்டவன் நம்மை கைவிடுவானோ என்று நம்பியிருந்து மோசம் போனேன் நான் என்பது இதனுடைய உட்கருத்து. தன்னுடைய திருக்குணங்களை காட்டி என்னை ஈடுபடுத்தி இப்படி சந்தியிலே நின்று திண்டாட வைத்தான் என்கிறாள் பரகால நாயகி. இந்த சமயத்திலே கண்ணெதிரே வீட்டிற்கு முன்னே இருக்கக்கூடிய ஒற்றை பனை மரத்தில் இருந்து கொண்டு அன்றில் பறவையும் மெல்லிய தழுதழுத்த குரலாலே ஓய்வின்றி நலிகின்றது. எம்பெருமானை கொண்டு வந்து என்னோடு கூட்டாமல் ஒளிந்தாலும் இந்த அன்றில் பறவையாவது கூட்டிலிருந்து துரத்த வல்லவர் யாராவது கிடைப்பார்களா என்கிறார். அன்றில் பறவை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அன்றில் அது எப்பொழுதும் ஜோடியாகவே இருக்கும், தன் துணையுடன் இருக்கும். அந்த இரண்டும் ஒன்றனை ஒன்று கைகளா தன்னுடைய அழகாலே பிணைத்து கொண்டிருக்கும். தூக்கத்திலே ஒரு அன்றில் பறவையின் ஆண் பறவையின் அழகோ அல்லது பெண் பறவையின் அழகோ நழுவி விட்டால் அதுவே பொறுக்க முடியாமல் கத்த ஆரம்பித்து விடும். அதுபோக ஒரு பறவை எங்காவது சென்று விட்டால் அடுத்த பறவை 3 முறை குரல் கொடுத்து விட்டு கீழே விழுந்து இறந்து போயிடும். அவ்வளவு தூரம் கூட அது பிரிவை தாங்க முடியாது என்று சொல்லுவார்கள் இந்த அன்றில் பறவை பற்றி. அதனால்தான் இந்த பிரிவாற்றாமைக்கு அன்றில் பறவையின் உதாரணம் சொல்லுவதும் அன்றில் பறவை செய்யக்கூடிய அதை பார்த்து நமக்கும் இப்படி ஒரு கதியா என்று நாயகிகள் துன்பமடைவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பறவை என் வீட்டில் வாசலிலே இருக்கக்கூடிய ஒற்றைப்பனை மரத்தின் மேல் இருந்து கொண்டு அது கத்துகிறது. அதனை பிடித்து துரத்தவல்லவர்கள் யாரும் இல்லையா? அது சென்றால் குறைந்தபட்சம் அந்த குரலாவது எனக்கு கேட்காதே, நான் துன்பப்பட மாட்டேனே என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது நாயகியினுடைய வாசகம். அன்றிலின் கூட்டை, இதை உருவு பிரித்து கூட்டி உரைக்கப்பட்டது. அன்றிலின் கூட்டை, அன்றிலை கூட்டிலிருந்தும் பிரிக்க வேண்டும் என்பதுதான் அன்றிலின் கூட்டை என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். குன்றம் எடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான். குன்றம் எடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான். குன்றத்தை கொடையாக ஏந்துவதாகிய அரிய செயலை செய்து எல்லோரும் காணும்படியாக குறவை கூத்திலே தன்னை பொது இடத்திலே காண்பதற்கு வாய்ப்பளித்தவன். அந்த செயலாலே வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்த என்னை எல்லோரும் பார்க்கும்படியாக ஊர் பொது இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டானே, இங்கே வந்து புலம்ப விட்டு விட்டானே என்பது போல சொல்லுகிறாள் பரகால நாயகி. முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்ககிப்பவர் ஆர்களோ? முன்பிருந்தே என்னை வருத்தி வரக்கூடிய இந்த அன்றில் பறவையை யார் விரட்டி வெளியேற்ற முடியும் என்று கேட்கிறாள். முழுவதும் திட்டமிட்டு கொண்டு என்னை துன்புறுத்த வேண்டும் என்று ஊர் பொது இடத்திலே நிலையாக நின்ற பனைமரத்தின் மேலே இருந்து பெரிய ஆரவாரத்தோடு என்னை வருத்துகின்ற அன்றில் ஓர் ஆயுதம் போலே விரைவில் ஒரு ஆயுதம் நம்ம நம்மேல் சக்கராயுதத்தை ஒருவன் அரக்கர்கள் மேல் பிரயோகம் செய்தான் எம்பெருமான், அது உடனே அவனை அழித்துவிடும். அதுபோல ஒரு ஆயுதம் போல நம்மை விரைவாக அழித்து விடாமல் சிறிது சிறிதாக இழுத்து வருத்துகின்றது இந்த அன்றிலின் குரல். தான் வாசலிலே நிற்காமல் உள்ளே நாயகனோடு கண்ணுறங்கி கிடந்தால் எந்த கூட்டுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இதை பற்றி ஏதும் கவலைப்படாத தொடர்பின்மை ஏற்பட்டு விடுமே. அப்படி செய்யவில்லையே என்கிறாள் தலைவி. இனி இதனால் சொன்னது என்ன என்றால், இந்த அன்றிலின் குரல் பகையாகாதபடியாக எம்பெருமானை என் முலையோடு கொண்டு வந்து சேர்க்க வல்லார் யாரும் இல்லையோ என்கிறாள். அந்த அன்றிலின் குரல் எனக்கு கேட்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமான் வர வேண்டும். எம்பெருமான் வந்தால் அவனோடு புள்ளி நான் வரைக்குள் இருப்பேன். எனக்கு அவன்தான் அங்கே முழு பிரதானமாக இருப்பான். அன்றிலின் குரல் எனக்கு கேட்காது, அன்றிலின் குரல் என்னை துன்பப்படுத்தாது என்பதை சொல்லுகிறாள் பரகால நாயகி என்று நயம்பட உரைக்கிறார்
வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. அற்புதமான ஒரு பாடல். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். குன்றம் எடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான், முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்ககிற்பவர் ஆர்கொலோ. யார் இருக்கிறார்கள்? முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்ககிற்பவர் ஆர்களோ என்று பரகால நாயகி பாடுகிறாள் இந்த பாசுரத்திலே. மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.